Hi friends, welcome to Vahe channel. இப்போ இந்த வீடியோல இந்த ரெண்டு கூட பின்னி வச்சிருக்கேன் பாருங்க. அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ங்கறது தான் இந்த வீடியோல போட்டுருக்கேன். இந்த கூட பின்றதோட வீடியோவும் ஆல்ரெடி என்னோட சேனல்ல போட்டுருக்கேன். இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கூடையில வந்து பாருங்க இந்த அயன் பாக்ஸ் வச்சிருக்கேன். இந்த அயன் பாக்ஸ் அங்க நான் ஸ்டாண்ட்ல அதுல இதெல்லாம் வைப்போம். அது இல்லாம நம்ம அயன் பண்ணி முடிச்சோனே சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இத உள்ள வச்சிக்கிட்டனா அயன் பாக்ஸ் சேஃபா இருந்துடும். அதே இதுல இன்னொரு ஸ்டோரேஜ்ல பாருங்க. அதுல வந்து பாட்டில்ஸ்லாம் வச்சிருக்கேன். இந்த மருந்து பாட்டில், எண்ணெய் பாட்டில் எல்லாமே வச்சிருக்கேன். இது மட்டும் இல்ல மத்தபடி பவுடர் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லனா சீப்பு இந்த மாதிரி ஐட்டத்தையும் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க. அடுத்து சிங்க் பக்கத்துல டேப் பக்கத்துலயே ஒரு ஹோல்ஸ் போட்டு ஆணி அடிச்சிட்டு இத மாட்டி வச்சிட்டோம்னு வெச்சீங்களா நம்ம பாத்திரம் கழுவிட்டு அந்த நாரை வந்து அப்படியே போட்டு வச்சுக்கலாம். நார் போட்டோம்னா அந்த நாரோட தண்ணி எல்லாம் வடிஞ்சு நேரா சிங்குக்கே போயிடும். பின்ன நம்ம யூஸ் பண்ற அந்த சோப்பு இல்லனா லிக்விட் இந்த மாதிரியும் போட்டு அதுல வச்சுக்கலாம். நீட்டா இருக்கும். நமக்கு ஓரமாவும் இருக்கும். கீழ தண்ணில ஈரத்துல நனைஞ்சிட்டு இருக்காம மேல வச்சோம்னா அந்த தண்ணி இருந்தாலுமே அது கீழ வடிஞ்சு போயிடும். நமக்கு சேஃபா இருக்கும். அடுத்து பாருங்க. அடுத்து வெஜிடபிள் போட்டு வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி நான் வீடியோவே போட்டுருக்கேன். ஏனா அந்த கூடையே நான் அந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கூடைன்னு தான் போட்டு பின்னி போட்டுருக்கேன் வீடியோ. அதுக்காக அது பக்கத்துல பாருங்க தக்காளி கூடைய பாருங்க. அது வந்து டேப்பால போட்ட கூடை. டேப் வச்சு அந்த ஒயரை வச்சு போட்டது. அடுத்து மேல பாருங்க. இந்த ஒயர் கூடையும் இதோட வீடியோவும் ஆல்ரெடி இருக்குது என் சேனல்ல இருக்குது. ஸ்டார்டிங்ல போட்டது தான் எல்லாமே. அதாவது நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அந்த கூடைகளை வச்சு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணிக்கலாமோ அந்த மெத்தட்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவும் போடுறேன். நான் போட்ட கூடைகள் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ண நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அத ஒரு வீடியோவா போடுறேன். அடுத்து நம்ம கிச்சன்ல பாருங்க. கிச்சன்ல வந்து இந்த மாதிரி பாட்டில் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கூடையை வச்சு என்னென்ன யூஸ் பண்றோம், என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவும் சொல்லுங்க கமெண்ட்ல. பின்ன இதுக்கு மட்டும் பாட்டில் போடுறதுக்கு மட்டும் இல்ல இந்த சின்ன குட்டி ஸ்பூன் கூட போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஸ்பூன் கூட சேரும். ஏனா லெந்த் இருக்குல்ல. அடுத்து பாருங்க. இப்போ பீரோல்ல வச்சிருக்கேன். பீரோல்ல வந்து இந்த என்னோட பொண்ணோட திங்ஸ் எல்லாமே அதுல போட்டு வச்சிருக்கேன். அவ யூஸ் பண்றது அந்த பிளாஸ்டிக் பூவு அது இடுப்புக்கு கட்டறது அது நெக் பாலிஷ் அது இதுனே எல்லாமே போட்டுருக்கேன். மேக்கப் செட் அவளுக்குள்ள திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அது எல்லாமே இந்த கூடையில ஸ்டோர் பண்ணி வைக்கனாலும் வச்சுக்கலாம். அது நமக்கு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சின்ன ஐட்டம்னா நிறையவே வச்சுக்கலாம் உள்ள பாருங்க. வைக்க நிறைய சேர்ந்துட்டு தான் இந்த மாதிரி இருக்குது. அதுல வைக்கிறதுக்கும் நீட்டாவும் ஃபினிஷிங்காவும் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல வளையல் பாக்ஸ் அது பக்கத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க. அதுக்கப்புறம் டிவி பக்கத்துலயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிவி பக்கத்துல ஏதாவது நமக்கு கரெக்டான ஒரு ஆங்கிள்ல ஆணி அடிச்சு மாட்டி கூட வச்சுக்கலாம். மாட்டி வச்சுக்கிட்டோம்னா அதுல வந்து நம்ம ரிமோட் போட்டுக்கலாம். இல்லனா அந்த சார்ஜர் ஒயரை கூட நம்ம சார்ஜர் ஏத்திட்டு சுத்தி கூட போட்டு உள்ள வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நம்ம வீட்டு சாவி, பைக் சாவி இது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இல்லனா அந்த நம்ம பசங்க யூஸ் பண்ற அந்த பென்சில், ஸ்கேல் இந்த மாதிரி கூட அந்த நோட் புக்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க யூஸ் பண்ணாத பக்கத்துல. அது பக்கத்துல நம்ம இதுல அந்த பென்சில் தேவையில்லாத பென்சில், பென் அந்த மாதிரி போட்டா கூட அந்த பசங்க எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணுவாங்க ரொம்பவே. இது நான் ஆல்ரெடி இந்த வீடியோவும் போட்டுருக்கேன். இதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இந்த கூட பின்ன முன்னக்கிட்டி இதுல வந்து ரிமோட் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க. இது பாத்ரூம் பக்கத்துல டூத் பிரஷ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு ஜன்னல் ஏதாவது இருந்தா கூட ஜன்னல்ல கூட நம்ம ஒரு சின்ன கயிறை வச்சு கட்டிட்டு கூட வச்சுக்கலாம். இப்படி இந்த மல்டி பர்பஸான சூப்பரான ஒயர் கூட வந்து நீங்களும் பின்னிக்கிடுங்க. நீங்களும் நல்லா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.